திரையுலகிலேயே தனக்கென்று ஒரு வரலாற்றை படைத்திருக்கின்றார். அனைத்து துறையிலும் கூட முத்திரையை பதித்துவிட்டு நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார். சகோதரரை இழந்ததை போன்ற ஒரு எண்ணம் மக்கள் இடத்திலே நீங்காத இடம்பெற்று நிலைத்திருக்கும். யதார்த்தமாக பேசுவார், யதார்த்தமாக தனது கருத்துக்களை கூறுவார். தமிழக சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக தன் முத்திரையை பதித்தவர். தமிழர்கள் மேல ரொம்ப பற்று உள்ளவர், தன்னை சார்ந்திருக்கவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர், மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு நல்ல மனிதர். எல்லாரும் நல்லா வாழணும்னு நினைச்சு அவர் வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது தமிழ் சினிமாவில் வேற யாருக்கும் இல்ல. எப்ப வந்தீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டு மனுஷன் கேப்டன் ஒரு மனுஷன் கொடுக்க முடியாது. என் தலைவர் நான் உயிரை கொடுப்பேன். நல்ல மனிதர், இனிய நண்பர், இதயத்திலே ஈட்டி போல தாக்கியது. உடல் ரீதியாக, செயல் ரீதியாக, எண்ணங்களால் அவர் பல்லாண்டுகள் வாழ்வார். ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் எழுப்புறாங்க. ரியல் ஹீரோ. உலகத்தில் பிறந்த மனித பிறவியிலேயே சிறந்த மனிதர்னு கேட்டாது எங்களுடைய கேப்டன் விஜயகாந்த். சாப்பாடு போட்டு அவர்களை ஊக்குவித்து பல நடிகர்களை, பல இயக்குநர்களை, பல கேமராமேன்களை உருவாக்கியிருக்கார்கள். கேப்டன் அவர்கள் என்னைக்கும் திரைப்பட கல்லூரிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது அவர்தான். அவருடைய பற்று பாசம் உண்மையிலே அவர் மறக்க முடியாது. சினிமாக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு. ஒரு மனிதனும் நினைவுள்ள ஒரு மனிதர் அப்படின்னா அது கேப்டன் விஜயகாந்த் மட்டும். விஜய் ஹீரோ. அவருக்கு நடிக்க தெரியாது, அரசியலையோ இல்ல நிஜ வாழ்க்கையிலயோ. அனைத்து மக்களுக்குமே ஒரு பெரும் துயராக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. கேப்டன் எங்கேயுமே போல எல்லாரும் மனசுலயும் கூடியிருக்காரு. என் மனசுல நிறைய இருக்காரு. இயல்பான வாழ்க்கையும் சரி, சினிமாவுக்கும் சரி, ஒரே மாதிரி நடக்கிற அவர் மட்டும்தான். மிகப்பெரிய நடிகர் தமிழ் சினிமா மிஸ் பண்ணிச்சு. ரொம்ப வருத்தமா இருக்கு. எப்படி எம்ஜிஆர் ஐயா அவர்கள் மக்கள் மனசுல வாழ்ந்துட்டு இருக்காரோ அதே மாதிரி கேப்டன் ஐயா அவர்கள் இன்னும் என்றளவுமே அவர் வாழ்ந்து கொண்டேதான் இருப்பார்.